அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாக்கா, சிக்கன் கோலா உருண்டை தாங்க செய்ய போகிறேன். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் இருந்துச்சு, சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னே அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கம் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கனாக நான் எடுத்து வச்சுருக்கேங்க. சிக்கனில் இருக்கிறது அப்படியே சப்போஸ் முள்ளுலாம் இருந்துச்சுன்னா எல்லா முள்ளையும் ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒரு கட் பண்ணி எடுத்துடுறேன். சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணதை ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து ஆட் பண்ணிடுறேன். நான் போட்டு ஒரு 4 சில்லு தேங்காய் இருக்குங்க, எல்லாத்தையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதோடு ஆட் பண்ணிடுறேன். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுடலாம் காரத்துக்கு. ஒரு 2 துண்டு சின்ன துண்டாக இஞ்சி போட்டுடலாம். ஒரு 6-7 பூண்டு பல் போட்டுடுறேன். ஒரு கைப்பிடி அளவு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் போட்டுட்டு ஒரு 3/4 கப்பு இருக்குங்க நான் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுடலாம். ஒரு 2 ஏலக்காய், ஒரு 2 பட்டை போட்டுக்கலாம். ஒரு 2 கிராம்பு போட்டுடுறேங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாம் போட்டதும் கொஞ்சமாக நான் புதினா இலையும் மல்லி இலையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுறேன். நான் போட்டுட்டு 1 ஸ்பூன் இருக்குங்க அரிசி மாவு சேர்த்துருக்கேன். நான் அரிசி மாவு எதுக்கு சேர்த்துருக்கேன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக வரும். பாருங்கள், லைட்டாக ஒரு பல்ஸ் விட்டுட்டு திரும்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். ரொம்ப நைஸாக இல்லாத கொஞ்சம் குறை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சாப்பிடும்போது உங்களுக்கு க்ரன்ச்சியாகவும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக குறை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸாக ஓட்ட வேண்டாம். நீங்கள் கோலா உருண்டை செஞ்சு போடும்போது உங்களுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. பாருங்கள், இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே நான் மூடி வச்சுட்டு போகிறேங்க. செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஒரு பருப்பு ரசம்லாம் வச்சா உங்களுக்கு அருமையாக இருக்கும் இந்த கோலா உருண்டை. நான் கொஞ்சமாக தூள் உப்பு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், மிக்ஸ் பண்ணி அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் நான் பார்த்துருக்கேன். இப்போ எடுத்து உருண்டை பிடிச்சி நான் எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க. வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்ல ஹீட்டானதும் நான் திரும்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் பொரிச்சு எடுத்துட்றேன். நம்ம கருக விட்டுறக்கூடாது. பாருங்கள், எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒட்டாத அழகாக வருது. நமக்கு எல்லாத்தையும் ஆப்போசிட் சைடும் திருப்பி போட்டு அப்படியே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் நான் ரெடி பண்ணிட போகிறேங்க. பாருங்கள், இந்த கோலா உருண்டை நம்ம பருப்பு ரசம் கிள்ளி போட்ட சாம்பார், இந்த சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், ஃபஸ்ட்டு போட்டது சீக்கிரமே வெந்துடுச்சு. நான் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்றேங்க. கருக விட்டுறேன். நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு உள்ளே எல்லாமே நமக்கு வெந்து வரும் அழகாக. பாருங்கள், எல்லாத்தையுமே எடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு இருக்கிற பேட்சும் அதேமாரி போட்டு நான் எடுத்துகிட்டு போகிறேங்க. இன்றைக்கி நான் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாகவும் நான் இதை செஞ்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி மட்டனில் கூட செய்யலாங்க. பாருங்கள், இருந்த பேட்டர் எல்லாத்தையும் போட்டு நான் நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே சூடாக சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள், உள்ளே எல்லாமே நல்லா சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.